ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? இந்தியன் ரயில்வேல ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அண்ட் டெக்னீஷியனுக்கு ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 11,000 வேகன்சியும் டெக்னீஷியனுக்கு 6,000 வேகன்சியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்டடி மெட்டீரியல், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, அந்த சிலபஸோட டிகோடிங், கம்ப்ளீட் ஸ்டடி அனாலிசிஸ். இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் நிச்சயம் அந்த ஆர்ஆர்பி எக்ஸாமை கிராக் பண்றதுக்கான ஒரு ஹோப் இந்த வீடியோவை நாங்க கொடுக்க போறோம். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெப் அப் இன்சைட்ஸ். நான் ஹேமந்த். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது இந்த ஆர்ஆர்பி 2026ல அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அண்ட் டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ்க்கு ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்டடி மெட்டீரியல் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கூட வந்திருக்கிறது அக்னி பப்ளிஷர்ஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் பாண்டுரங்கனை தான் இந்த வீடியோல நம்ம இங்க கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்கோம். அவரை வச்சுதான் இந்த வீடியோவை நம்ம கொண்டு போக போறோம். அவரோட புக்கை தான் இந்த வீடியோல நம்ம ஒரு டிகோட் பண்ண போறோம். ஹாய் ப்ரோ, வெல்கம். ஹாய் ப்ரோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நமக்கு ஒரு 3 வீடியோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போட்டிருந்தாங்க. ஜேஇ எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாம், ஏஎல்பி எக்ஸாம் பத்தி சார் எழுதின புக்கை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ சார் ரயில்வே கணிதம் அண்ட் கம்ப்ளீட் ஆர்ஆர்பில இருக்க அத்தனை பொசிஷனுக்கும் ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை பத்தி தான் சார் கிட்ட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சார், லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கண்டென்ட் கொடுத்தீங்க, நல்லாவே ரீச் ஆச்சு. இன்னும் வரைக்கும் அந்த வீடியோ மூமெண்ட்ல தான் இருக்கு. நேத்து கூட லாஸ்ட் 24 ஹவர்ஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அந்த ஒரு வீடியோ வந்து 500 வியூஸ் கிட்ட போயிருந்தது. அதை யாரு தேவையோ அவங்க நிச்சயம் பாக்குறாங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப லாஸ்ட் டைமை விட இந்த தடவை இந்த புக்ஸ்ல நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க, இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஏற்கனவே நான் ஒரு புக்கு காட்டியிருக்கேன். அந்த புக்கோட இம்பாக்ட் அதிகம் தான் நான் நம்புறேன். உங்களுக்கு அதை பத்தின ஃபீட்பேக் எப்படி எல்லாம் வந்திருக்கு? லாஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல நம்ம பேசின வந்து அந்த டைமிங்ல இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பத்தி பார்த்திருந்தோம். அதுல ஒரு 45 செட் நம்ம கொஸ்டின் பேப்பரை நம்ம போட்டு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்திருந்தோம். பசங்க கிட்ட ஒரு நல்ல ரீச் அவுட் வந்தது. அந்த புக்ஸை பார்த்துட்டு இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு பசங்க அடுத்த விஷயமா வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஒரு புக் கொடுங்க, ஏன்னா நம்மளுக்கு காலங்காலமா மேக்ஸ் நாளாவே ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனா வந்து மேக்ஸுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு புக்ஸ் கொடுங்க, ஏன்னா இங்க எல்லாருக்கும் மேக்ஸ்ல தான் ஸ்ட்ரகிள் பண்றேன்னு சொல்லுங்க. அதனால நாங்க மேக்ஸுக்கு ரயில்வே கணிதம் சொல்லிட்டு நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு தேவையான நம்மளுக்கு இப்போ மாசம் எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, இப்ப லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா பாக்குறேன். போன மாசம் இப்ப செக்ஷன் கண்ட்ரோலர் வேற வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் தான் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே வந்து ஆனுவல் கேலண்டர் விட்டு எஸ்எஸ்சி மாதிரி ஒரு பிளானிங் எடுத்து வந்துட்டாங்க. இப்போ ஏஎல்பி அப்ளை பண்ணியாச்சு, டெக்னீஷியன் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு, செக்ஷன் கண்ட்ரோலர் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்னைய டேட்டுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. 4000 வேகன்சி ஜூனியர் இன்ஜினியர். இப்ப நீங்க சொன்ன வேகன்சிக்கு எப்படியும் எல்லாரும் கிராஜுவேட்டா இருப்பாங்க. கிராஜுவேட்டுக்கு அடுத்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வரப்போது, அடுத்து குரூப் டி எக்ஸாம் வரப்போது. நீங்க மாசம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாசம் அப்ளை பண்ணிட்டு இருக்கணும். எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் ஒண்ணா இல்ல வேற ப்ரிப்பரேஷனா? 75% காமன் சிலபஸா இருக்கும். ஓகே. அடுத்தது அதனால வந்து எல்லாருக்கும் மேக்ஸ் ரொம்ப முக்கியன்றதுக்காக 20 டாபிக் கான்செப்ட் வித் ஃபார்முலாஸோட ரயில்வே கணிதம் 2500 கொஸ்டின்ஸ் வச்சு நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்தபடியா வந்து 2025 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குல்ல, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், குரூப் டி, இது மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் சேர்த்து 45 கொஸ்டின் பேப்பரை லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா எடுத்து 2 புக்கை நாங்க எடுத்து போட்டுட்டு இருக்கோம். இந்த 2 புக்கு படிச்சு வாங்குறவங்களுக்கு நாங்க காம்ப்ளிமெண்டா வந்து 6th to 10th சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் புக் கொடுக்கோம். இதை மட்டும் கரெக்டா படிச்சீங்கன்னா 75% சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகும். இதுல இருந்து எக்ஸ்ட்ரா நீங்க பார்க்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும் தான். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகேக்கு புக்கை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அங்க கொடுக்கல, ஆன்லைன் மெட்டீரியல் தான். ஏன்னா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், அப்போதைக்கு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அந்த எக்ஸாம் சம்பந்தப்பட்ட நாள் இருக்கும். இப்ப எங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்லயே பாத்தீங்கன்னா இதுல கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து 2025ல இருந்ததா இருக்கும். அப்ப இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படாது. வேணா அந்த மாடல் எப்படி கேட்டிருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இப்ப ஒரு பிளான் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அங்க போய் தேடணும் இல்ல, டிவியை பார்த்துல கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சலாம். டிவியை பார்த்தா, ஆனா டிவின்னா மத்த டிவிலாம் இல்ல, நியூஸ் சேனல்ஸ். நாங்க எல்லா பசங்களுக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, நியூஸ் சேனல்ல ரெகுலரா பாருங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது.
அது வந்து அப்சர்வேஷன்ல வர்றதுதான். ஓகே. அந்த அப்சர்வேஷன் வந்து செயின் லிங்கிங். நீங்க டெய்லி நியூஸ் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த நேம்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடும். என்னென்ன ஈவெண்ட் என்னென்ன நடக்குது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடும். நீங்க அடுத்தடுத்த நாள் நியூஸ் பார்க்கும்போது ஒரு நியூஸுக்கு அடுத்தடுத்த செயின் லிங்கிங் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. சோ நீங்க மெனக்கெட்டு ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, ஏன்னா நிறைய பசங்க கரண்ட் அஃபேர்ஸ் வாயில வயித்துல அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எங்க மெட்டீரியல் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் எதுவுமே தேடுறதை விட்டுட்டு நீங்க உங்களோட ஓன் மெட்டீரியல் ரெடி பண்ணுங்க. நீங்க ஒன் டே உட்காந்துங்களா நியூஸ் பாக்குறீங்களா, இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, உங்களுக்கு தேவையான எக்ஸாமுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்க நோட் பண்ணுவீங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நான் திரும்ப சொல்றேன், இது மனப்பாடம் பண்ணி மகப் பண்ற விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய புது நேம் யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது. அதை நம்ம எழுதி வச்சு நம்ம ரெகுலரா பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ மெயின் திங் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அதுல இருக்க மேத்தமேட்டிக்ஸ் ரீசனிங் அதெல்லாம் சொல்றீங்க. இப்போ உங்க புக் இருக்கு, இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இப்போ சொல்றீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, 4350 பிளஸ் கொஸ்டின்ஸ் வித் சொல்யூஷன்ஸோட இந்த புக்ல இருக்கு. இப்போ இந்த ஒரு புக் படிச்சா, இல்ல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க ஏஎல்பி டெக்னீஷியன், குரூப் டி, என்டிபிசி கிராஜுவேட், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட், ஜூனியர் இன்ஜினியரிங்க்கு இந்த கோர்ஸ் சிலபஸ் வரும். கோர்ஸ் சிலபஸ் மேனேஜபிள் தான். இது நாங்க சிபிடி 1 மட்டும் கொடுத்திருக்கோம். அந்த சிபிடி 1 தான். இப்போ நீங்க மென்ஷன் பண்ணிருக்க எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஒரு புக் போதுமா? பத்தாது. வேற ஆனா இந்த ஒரு புக் இம்பார்ட்டன்ட்டா? இந்த புக் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த ஒரு புக் படிச்சா நிறைய நீங்க நல்லாவே கேட்டீங்க, இந்த ஒரு புக் போதுமான்ட்டு. தமிழ்நாடு பசங்களோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா, நான் ஒரு புக் படிச்சு ஒபாமா ஆயிடணும். ஒரு புக் படிச்சா ஒபாமா ஒன்னும் ஆக முடியாது. என்சைக்ளோபீடியா படிச்சா கூட எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு குரூப் டி மட்டும் இருந்தா போதும், ஒரு புக்ல கவர் பண்ணும். ஒரு புக்ல நீங்க எப்படி சிலபஸ் கவர் பண்ணுவீங்க? 6 to 10th சயின்ஸ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, ரீசனிங் இருக்கு, இதை தாண்டி ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சிங்கிள் புக்ல கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இன்னொரு சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, குரூப் டியா நான் குரூப் டி கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்ப்பேன், குரூப் டி கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுங்க, எனக்கு வேற வேணாம். நான் என்ன கேட்கிறேன், RRB தான் ஏஎல்பி கண்டக்ட் பண்றது, டெக்னீஷியன் ஜே எல்லாமே RRB. ஏன் அந்த எக்ஸாம்ல இருந்து RRB ல இருந்து ஜேஇல இருந்து ஒரு கொஸ்டின் குரூப் டி கேட்க கூடாதா? எல்லாமே கலந்து படிக்கணும்ன்றத நாங்க சொல்றது. ரெண்டாவது, இந்த புக் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ரயில்வே கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னு ஐடியா தெரியாத பசங்களுக்கு இத பார்த்து ஐடியா தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் பிராக்டிஸ் கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் ஐடியா எடுத்துக்கிட்டு, மீதி இருக்கிற 35 கொஸ்டின் பேப்பர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பிராக்டிஸ் எடுக்கணும். இப்போ நீங்க இந்த புக்ஸ்ல ரிவ்யூ பாக்கும்போது, ரிவைஸ் பண்ணி பாக்கும்போதே தெரியுது, கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கு பக்கத்திலேயே அதுக்கு அதை சால்வும் பண்ணி ஆன்சரிங் கொடுத்திருக்காங்க. இப்போ இது அந்த சொல்யூஷன் அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சிம்பிள் ஸ்டெப்ஸா தான் இருக்கு, ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா தான் இருக்கு. இன்னொன்னு ட்ரிக்ஸ், அதோட ஷார்ட்கட்ஸ், இது எல்லாமே நமக்கு ஈஸியா. அந்த இன்னொரு விஷயம், எல்லாமே 6th to 10th மேத்தமேட்டிக்ஸ் தான் இருக்கு. ஆமா ஆமா, நாங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு அதோட ஆன்சருக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த புக்கு படிச்சா செப்பரேட்டா கோச்சிங் போகணும்னு அவசியம் இல்ல. இத உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 hours, காலையில 3 hours, நைட்டு 3 hours போருமேங்க. சரி, இந்த புக்கை படிச்சு யாராவது நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? நியர்லி 5 years இருக்கு. 5 years இருக்கீங்க. எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன், எத்தனை பேர் இந்த புக்கை மட்டும் படிச்சு சர்வீஸ்ல இருக்காங்க, சர்வீஸ் வாங்கி இருக்காங்க? ஆல்ரெடி நிறைய பேர் ரயில்வே எம்ப்ளாயா இருக்காங்க. நிறைய ரயில்வே எம்ப்ளாயி இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்க ஸ்பான்சர் பண்றோம், அந்த லெவல்ல வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க வந்து என்னன்னா, சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் தான் இந்த பப்ளிகேஷன் ஆரம்பிச்சது. நாங்க ஆரம்பிச்சுட்டு இது வரைக்கும் 1.25 லட்சம் மதிப்புள்ள புக்ஸ் வந்து கவர்மெண்ட் லைப்ரரிக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். 1.25 லட்சம்? ஆமா. இது 1.25 லட்சம் மதிப்புள்ளதுன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கணும், அதான் ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க. மதுரை, திண்டுக்கல், சேலத்துல இருக்கிற லைப்ரரிஸ், இந்த 3 மாவட்ட லைப்ரரிக்கு வந்து 1.25 லட்சம் மதிப்புள்ள புக்ஸ் ஃப்ரீயா கொடுத்துருந்தோம். அதுக்குமா ரயில்வே எம்ப்ளாயி அமுது செல்வன் சார், லோகோ பைலட், அவர் ஆவடியில இருக்காரு. அவரை பார்த்துட்டு சரி ஓகே புக் எனக்கு கொடுப்பான்னு சொல்லி வாங்கி பார்த்தாரு. பார்த்துட்டு புக் சூப்பரா இருக்குப்பா, நிறைய பேர் இதை ரெஃபர் பண்ணிருந்தாங்க, சரி நீங்க மட்டும் தான் ஃப்ரீயா கொடுப்பீங்களா, நாங்களும் ஃப்ரீயா கொடுக்குறோம். நல்ல விஷயம். அவர் வந்து நான் ஒரு 25,000 ரூபாய்க்கு புக் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லி அவர் வாலண்டியரா வந்தாரு. அதை பார்த்துட்டு அவரோட ஃப்ரெண்டு சேகர் லோகோ பைலட், ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயி, எல்லாருமே சப்போர்ட் பண்ண வரைஞ்சு அவங்க ஒரு 25,000 மதிப்புல புக்ஸ் கொடுத்து, சரி ஓகே இப்போ வந்து லைப்ரரிக்கு நம்ம கொடுக்க வேண்டாம், நீ வந்து வேற ஏதாவது உனக்கு இந்த ஃபீல்டு தெரியுது, என்ன பண்ணா நல்லா இருக்கும், நீ ஐடியா சொல்லுன்னு சொன்னாங்க. நான் அதுக்குதான் சொன்னேன், இங்க எல்லாரும் பசங்க பண்ற பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா, காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் வேலை தேடி வேலை கிடைக்கலன்ற பட்சத்தில் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும் போதே படிக்கணும். நாங்க சொல்ற விஷயம்னா, காலேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு 18 வயசு ஸ்டார்ட் ஆயிருது. 10th 12th கேட்டகரி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம். அந்த கேட்டகரி எக்ஸாம்ஸ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க டிகிரி முடிக்கும் போது முடிச்சுட்டு வர கையோட ஒரு கவர்மெண்ட் ஜாபோட பிளேஸ் ஆயிருப்பீங்க. ஆனா நீங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ நான் லேட்டரல் என்ட்ரியா இன்ஜினியரிங் வரும்போது எனக்கு 18 வயசு.
இன்ஜினியரிங் முடிக்கும் போது 21 வயசு. இப்ப நான் 18 வயசுல இருந்தே இந்த இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன்னா, ஒரு வேலை பண்ணியிருந்தேன்னா நான் பண்ணேன். அப்ப எனக்கு இதோட பேட்டர்ன் எல்லாம் தெரியல. அப்பெல்லாம் சார் ஃப்ரெண்ட் கனெக்ஷன் இல்ல, சோசியல் மீடியா அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகல. இந்த பேட்டர்ன் எல்லாம் நான் ஃபாலோ ஒரு வேலை பண்ணியிருந்தா, அப்ப இருந்து பண்ணியிருந்தா 21 வயசு காலேஜ் முடிச்சு வெளில வரும்போது எனக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் இருந்திருக்கும். நான் என்ன சொன்னேன்னா, காலேஜ் நீங்க படிக்கிற 3 வருஷமோ 4 வருஷமோ படிக்கிறீங்க, அந்த 4 வருஷமோ 3 வருஷமோ ஃபுல்லா படிக்கணும்னு சொல்லல. ஜஸ்ட் லாஸ்ட் 1.5 இயர் போருமேங்க. லாஸ்ட் 1 ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தா அந்த லாஸ்ட் ஃபைனல் இருக்கு தெரியுமா, ப்ராஜெக்ட் சொல்லி முடிச்சிருவாங்க. சில காலேஜ்ல வந்து இப்போ 7th செமஸ்டரே வந்து 2 பேப்பர்ல முடிச்சிடுறாங்க. ட்ரைனிங் ஆன் ஜாப் ட்ரைனிங் எல்லாம் அனுப்புறாங்க. சோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ டைம் பசங்களுக்கு இருக்கு. அப்ப படிக்கணும்னு சொல்லி அது ஒரு இனிஷியேட்டா இருக்கணும்னு நான் லோக்கல் பள்ளியிட்ட சொன்னேன். சரி, இது நல்ல கான்செப்டா இருக்கு. நம்ம காலேஜுக்கு போயிட்டு பசங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் பத்தி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி காலேஜ் லைப்ரரிக்கு புக்ஸ் ஃப்ரீயா கொடுக்கலாம். சரி, இப்ப எனக்கு டவுட், இப்ப காலேஜ் லைப்ரரிக்கு நீங்க கொடுக்குறீங்க. இப்ப அந்த காலேஜ் அந்த எந்த காலேஜா இருந்தாலும் அந்த எல்லாருமே இந்த NTPCக்கு எலிஜிபிள் ஆயிடுறாங்களா? இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் ஏதோ எல்லாமே இந்த NTPC குரூப் டிக்கு எலிஜிபிள் ஆயிடுறாங்க. அவங்க எல்லாரும் இந்த புக்ஸ படிச்சு இந்த இதுல இருக்க ஒர்க் அவுட் பண்ணி டெஸ்ட் பிராக்டிஸ் எல்லாம் பண்ண ஜாபுக்கு எலிஜிபிளா இல்லையா? 100% எலிஜிபிள். இந்த ஒரு புக் மட்டும் பத்தாது. அடுத்தது இங்க நாங்க ரயில்வே கணிதம் சொல்லியிருக்கோம்ல, ரயில்வே கணிதம், இதுல வந்து 20 டாபிக் நாங்க கொடுத்துருக்கோம். ஒரு டாபிக்லயும் ஃபர்ஸ்ட் இங்க நிறைய பேர் மேக்ஸ் ஏன் கஷ்டம் நினைக்கிறாங்க, தலையும் இல்லாம காலம் புரியாம உள்ள போய் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். இங்க நிறைய பேருக்கு பேசிக்ஸ் தெரியலன்றதுதான் பிரச்சனையே. அதனால ஒரு கான்செப்டுக்கு தேவையான பேசிக்ஸ், அந்த கான்செப்டுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் தேவை எல்லா ஃபார்முலாஸும் கொடுத்து ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே எடுத்து சொல்லி அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டினும் நாங்க கொடுத்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம். ஈஸியான டாபிக்னா 100 கொஸ்டின் கொடுத்துருப்போம். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன், வேர்ட் மாஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருப்போம். கஷ்டமான டாபிக்லாம் இருக்குல்ல, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இது மாதிரி இடத்துல 150 கொஸ்டின் கொடுத்துருப்போம். இதை பிராக்டிஸ் பண்ணாலே இதுல வந்து 2500 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2500 கொஸ்டின்ஸும் ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். சோ இதே பேட்டர்ன் விஷயம் நான் கேக்குறேன். இப்ப உங்க சப்ஜெக்ட் இப்போ உங்க புக்ஸா படிச்சாச்சு, எத்தனை மார்க் ஷார்ட் மார்க் உங்க புக்க படிச்சா கிடைக்கும்? மேத்தமேட்டிக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா 25க்கு 22 மார்க் வெளியே எடுக்கலாம். 25க்கு 22 மார்க் கிடைக்கலாம். கான்ஃபிடென்ட்டா எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த 2 புக் வாங்குறவங்களுக்கு நாங்க காம்ப்ளிமெண்டா 6th to 10th சயின்ஸ் புக், சோஷியல் சயின்ஸ் புக்கும் தமிழ் மீடியம் வெர்ஷன் வந்து PDF வந்து வாட்ஸ்அப்ல ஃப்ரீயா கொடுத்துறோம். அது சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் படிச்சிட்டாங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக் இருக்குல்ல, தியரி படிச்சிட்டாங்கன்னா இதுல அப்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் தெரிஞ்சிரும். சோ அத டெஸ்ட் பிராக்டிஸ் அட்டெண்ட் பண்ணிட்டா போதுமானது. ஓகே. இதுல இன்னொரு டாபிக் இருக்கு, ரீசனிங். ரீசனிங் நாங்க புக் போடல. ஏன்னா ரீசனிங்க்கு மேக்ஸ் மாதிரி ஃபார்முலா கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லா லாஜிக்கல் டீகோடிங் தான். நீங்க இப்போ நான் கேக்குறேன், இந்த CBT 1 எத்தனை மார்க் இது? ALPனா வந்து 75 மார்க். 75 மார்க். குரூப் டி, NTPC, JEE எல்லாம் பாத்தீங்கன்னா 100 மார்க். ஓகே. இப்போ ALP வச்சுக்கலாம் 75 மார்க்குக்கு. இப்போ உங்க புக்ஸ் நீங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு படிச்சா ஷார்ட் எவ்வளவு மார்க்? CBT 1 கிளியர் பண்ணலாம். CBT 1 கிளியர் பண்ணலாம். 50 above எடுத்துறலாம். கன்ஃபார்ம் CBT 1 உங்களுக்கு கிளியர் ஆயிடும். CBT 1 கிளியர் ஆயிடும். இப்போ சரி, இதே CBT 2க்கும் இதே சிலபஸ் தானே, இல்ல கொஞ்சம் டஃப், கொஞ்சம் இதே சிலபஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும், கரெக்ட்டா? ALP ல CBT 2ல வந்து இதே மேக்ஸ், ரீசனிங் வரப்போது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கேட்பாங்க. அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ITI சிலபஸ், வொர்க் ஷாப் சயின்ஸ் அண்ட் கால்குலேஷன். அது ITI புக்ஸ் படிச்சா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு சரியா வந்துரும். எனிஹவ் இந்த சப்ஜெக்ட் உங்க புக்ஸ் படிச்சா நிச்சயம் நம்ம உங்க புக் மட்டும் இல்லாம நம்மளோட ஹார்ட் ஒர்க் இருக்கு, நம்மளோட டெடிகேஷன் இருக்கு, கண்டினியூஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கு. இதுல எத்தனையோ இருந்தா நிச்சயமா RRB கிளியர் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, இப்போ சொல்லுங்க, இந்த புக்க நாங்க எந்த கடையில வாங்கலாம், எங்க போய் வாங்கலாம் சொல்லுங்க? புக் ஷாப்ல கிடைக்காது, என்கிட்ட மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். இதுக்கான ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல? வாங்கி வச்சிருக்கோம். இந்த 2 புக்கும் சேர்த்து வந்து 1250 ரூபாய். இந்த ஒரு புக்கோட காஸ்ட் சொல்லுங்க. இந்த புக்கோட காஸ்ட் வந்து 650. எப்படி கிடைக்கும், எங்க வாங்குறது? நான் வந்து 2 புக்குமே என்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த புக் இதுல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்பை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். வேணுங்கிறவங்க இல்ல, RRB ப்ரிப்பேர் பண்ற அத்தனை பேரும் இந்த இவர்கிட்ட இருந்து புக்கை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நிச்சயம் நமக்கு ஒரு சக்சஸ்க்கான சான்சஸ், சக்சஸ் ரேட் கண்டிப்பா இருக்கும்ங்கறத நான் நம்புறேன். இந்த புக்கோட ரேட் வந்து 600. ஓகே. ரெண்டுமே சேர்த்து 1250 வரும். ஆனா நான் பசங்களுக்கு டிஸ்கவுண்டா 850க்கு கொடுத்துட்டு இருக்கேன். 850க்கு தரீங்க. ஆமா, பிளஸ் கொரியர் சார்ஜ் ஆகும். கொரியர் சார்ஜ். ஓகே. கொரியர் சார்ஜ் நம்ம கூகுள் பே, ஃபோன் பே பண்ணிட்டா நீங்க கொரியர் போட்டுருவீங்க. அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பும். 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு புக் ரீச் ஆயிடும். ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. நீங்க உங்களோட எஃபோர்ட் வந்து இத ஒரு வார்த்தையில தேங்க்யூன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் நான் இவரை ரொம்ப நாளா வாங்க, சேனலுக்கு வாங்க, வீடியோ கொடுங்க நான் கேட்டுட்டு இருக்கேன்.
அதுக்கு முன்னாடி வீடியோவும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இவரை பிடிக்க முடியாது. லாஸ்டா ப்ரோ வந்து என்கிட்ட 2 months கேட்டுட்டு இருந்தாரு. வர சொல்லி ரொம்ப டைட் ஷெட்யூல்ல போயிடுச்சு. ஏன்னா நாங்க சொல்லியிருந்தோம்ல ரயில்வே எம்ப்ளாயி கூட போயிட்டு காலேஜ் ப்ரோக்ராம் பண்றதுனால அங்க ரொம்ப டைட் ஷெட்யூல் எங்களுக்கு மாட்டிக்குது. நிச்சயம் உங்க காலேஜுக்கும் இப்ப நிறைய வியூவர்ஸ் பாத்துருக்காங்க. இவங்க காலேஜுக்கு வருவாங்களா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. கண்டிப்பா உங்க காலேஜுக்கு வரோம். என்னோட வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்க காலேஜ்ல பர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாயோட உங்க காலேஜுக்கு வந்து ரயில்வே அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி உங்க காலேஜ் லைப்ரரிக்கு புக்ஸ் ஃப்ரீயா கொடுக்கும். புக் வாங்க முடியாதவங்க காலேஜ் லைப்ரரியில போய் படிச்சீங்கனாலே பாஸ் பண்ணிடலாம். நிச்சயம் இந்த புக்கை படிச்சா ஒரு எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமை பத்தி ஒரு ஹோப் கிடைக்குது. நிச்சயம் ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும்ங்கிறத நம்புறேன். வேணுங்கிறவங்க நிச்சயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அவசியம் எல்லாரும் எழுதி யங் ஏஜ்லயே சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ப்ரோ.